உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகளும் சிறப்பு பலன்களும் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக தனுசு ராசி குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பஞ்சமாதிபதியும் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கு அதிபதியும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியும் 6ஆம் வீட்டில் நின்று குருவிற்கு 3ஆம் வீடு, அதாவது சனி பகவான் தனஸ்தானாதிபதி, உங்களுடைய சகாயம் 3ஆம் வீட்டிற்கு அதிபதி, சகோதர ஸ்தானாதிபதி, அந்த வீட்டிற்கு அதிபதியாகப்பட்ட சனி பகவான் வக்ர நிலையில் நின்று சூரிய பகவான் உங்களுக்கு கடகத்தில் நிற்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குறிப்பாக உங்களது கடந்த கால முயற்சிகள் பல்வேறு விதமான தடைகளில் இருந்திருக்கும். எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் எப்போ 7.5 சனி தொடங்கிச்சோ அப்போ இருந்தே பிரச்சனைகள் தான், எனக்கு மீண்டும் மீண்டும் பாதிப்புகளை சந்திச்சிட்டேன் அப்படின்னு நினச்ச வருத்தப்பட்ட உங்களுக்கு இந்த மாத கோள்களும் சரி வருட கோள்களும் சரி இந்த காலகட்டங்களில் யோக அமைப்பில் நிற்கக்கூடிய ஒரு காலம். எப்பவுமே ஒரு சில கிரகங்கள் இணையும் பொழுதே அந்த இடத்துல ஒரு மாபெரும் யோகம் அமையும். அந்த யோகத்துடன் அவர் பார்க்கக்கூடிய இடம் மிகுதியான பலம் பெறும். அந்த பலம் எந்தெந்த இடத்துல உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுவதுமே இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10 தொழில் வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல விழுது. அப்போது இந்த சனி பகவான் உங்களுடைய பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்த பார்த்ததுனால கடந்த காலகட்டங்களில் 5ஆம் இடத்தை பார்த்துருக்கிறாரு. இந்த சனி பகவான் உங்களுடைய விரயத்த ஸ்தானத்தை பார்த்துருக்காரு. அப்போது இவர் பார்வை 5ல் விழுந்ததுனாலேயே உங்களுக்கு இனம் புரியாத மன வலி, வேதனை, குழப்பம், என்ன செய்கிறதுனே தெரியல என்ற அளவுக்கு எதெடுத்தாலும் தடை, உங்களோட இருக்கிறவங்களே உங்களுக்கு தீமை அளிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல், அவங்களால பல்வேறு விதமான மன அழுத்தங்களை சந்திச்சிருப்பீங்க. வேலையில் செய்யாத சில தவறுகளுக்குண்டான பாதிப்புகளுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க, சில நெருக்கடிகளுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்வாதாரத்துக்காக அந்த வேலையை செய்தே தீரணும்னு செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்குண்டான ப்ரொமோஷன் நெருங்கி வந்திருந்தாலும் சில காரணங்களால், காரணமே இல்லாத சில விஷயங்களால் அது பிரேக் ஆகி நின்று இருந்திருக்கும். இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து அழகாக அப்படியே ரிலீஃப் ஆகி அந்த வேலையில் ஒரு டாப் லெவலில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அந்த ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். வேலையில் நீங்கள் நினச்ச ஒரு இலக்கு அடைவீங்க. உங்கள் ஸ்பீடு அதிகமாகும். அந்த ஸ்பீடு எப்படி இருக்குன்னா மற்றவங்க பார்த்து வியப்படைகிற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு, ஏன்னா தனுசு ராசினா குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. உங்கள்கிட்ட பெருந்தன்மை அதிகமாக இருக்கும். எதுலேயுமே தெளிவாக யோசிப்போம். நினச்சிங்கன்னா முடிக்காமல் தூங்க மாட்டீங்க. அவ்வளோ பர்ஃபெக்டானவங்க நீங்கள். சில பார்வைகளாலையும், குறிப்பாக அந்த ராகு கேதுக்கள் இருந்த இடம் எதுவுமே உங்களுக்கு உகந்தது இல்லாமல் அவங்க உங்களுக்கு இடைஞ்சல் தடைகளாக இருக்கக்கூடிய நிலை. அதுலேயும் குறிப்பாக இப்போ உங்களுக்கு குரு பார்வை விழுறது 10ஆம் வீட்டில் விழுது, அங்கே கேது இருக்காரு. அப்போ அந்த குரு பார்வையால் அந்த வேலை சார்ந்த இடம், அதுவும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு 100% ப்ரமோஷன் கிடைச்சே தீரும், மாற்றம் இல்லை. ஏன்னா இந்த அமைப்பு பார்க்கும்போது உங்களுக்கு செவ்வாயோட இணைஞ்சி அந்த குரு அந்த இடத்த பார்க்குறார். பூமி சம்மந்தப்பட்ட அக்ரி சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கிறவங்க எல்லாமே டாப் லெவலில் ஒரு நல்ல மேன்மை அடைய போகிறீங்க. அதே போல் ஒரு ரேஞ்சர், அதுவும் குறிப்பாக காக்கி சட்டை, அதுலேயும் மிலிட்ரி வரைக்குமே இருக்கக்கூடியவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கும். ரொம்ப நாளாக நான் உழைக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன், பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பார்த்து எத்தனையோ விஷயங்களை நான் அழகாக முடித்து வந்திருக்கிறேன், முடியாத வேலையெல்லாம் முடித்தேன், பட் எனக்கு அதற்குண்டான ப்ரமோஷன் எதுவும் கிடைக்கலன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அது கிடைக்க போகுது. அதில் மாற்றமே இல்லை. அதுலேயும் குறிப்பாக இதில் சொல்லணும்னா, இந்த பூமி சம்மந்தப்பட்ட வியாபாரம், இந்த வியாபாரிகள் எப்படின்னா ரியல் எஸ்டேட், அதே நேரத்தில் பார்க்கும்போது இந்த பூமி நம்ம பார்க்கும்போது இந்த விவசாயத்துறை சார்ந்த விஷயங்களை வியாபாரம் செய்கிறவங்க, ஏன் விவசாயம் செய்து நாம் பட்ட பாடுக்குண்டான பலன் அந்த அறுவடையில் எடுக்கணுமே அப்படின்னு நினச்சி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு சிறந்த ஒரு அறுவடை காலமாக இருக்கும்.
அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு பொற்காலமாக உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதற்குரிய ஒரு முதல் படியாக இது அமைஞ்சு வரும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, வேலையில் இருக்கக்கூடிய மேன்மைகள் எப்படியோ அப்படியே தொழில் சார்ந்த ரீதியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது. அதுவும் டெக்ஸ்டைல்ஸில் இருந்து குறிப்பாக சொல்லணுன்னா, ஹோட்டல் சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு ஜவுளி சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அதாவது கனரக இயந்திரம் வண்டி வாகனங்கள் சார்ந்த அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு நல்ல டேர்னிங் கிடைக்கும். அப்போது தொழிலையும் ஒரு உயர்தரமான மேன்மைகள் அடைய போகிறீங்க, வேலையிலையும் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் போது, குறிப்பாக உங்களுடைய 5ஆம் வீட்டில் வக்ரச்சனையில் விழக்கூடிய விஷயங்களால் ரொம்ப நாளாக கனவுகள், லட்சியங்கள், ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அப்போ உங்கள் முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு குறிப்பாக இந்த சனி பார்வை 12ஆம் வீட்டில் கடந்த காலகட்டங்களில் விழுந்ததுனால குடும்பத்தில் தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் பண்ணியிருப்பீங்க. ஆரோக்கிய பாதிப்புகளுக்கும் மருத்துவ செலவு சார்ந்து சில விபத்துகள், ஏன் உங்களுக்கு வேண்டியவங்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க விலகி நிற்கக்கூடிய நிலையெல்லாம் உண்டாயிருக்கும். திருமண வாழ்க்கையில் பயங்கரமான குழப்பங்களை சந்தித்தவங்க இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள டைவர்ஸ் வரைக்கும் வந்து இன்னைக்கு மீண்டும் ஒன்றிணைந்து வாழ முடியுமான்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடிய நிலைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. இது எல்லாத்தையும் சந்தித்த உங்களுக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அப்போது 100% கணவன் மனைவி ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மருத்துவ செலவுகளும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளில் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், ஏன் இதை சொல்ல வரேன்னா, உங்களுடைய 12ஆம் வீட்டில் விழக்கூடிய பார்வை 3 கிரக பார்வை. சனி பகவான் வக்கரநிலையிலிருந்து பார்க்கிறார், பஞ்சமாதிபதியும் பார்க்கிறார், விரையாதிபதி தனது சொந்த வீட்டை பார்க்கிறார் செவ்வாய் பகவான். இதனுடன் குரு பகவான் 180 டிகிரியில் டைரக்டாக உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் உங்களுடைய 4ஆம் வீட்டிற்கு அதிபதியும் அந்த 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப விஷயங்களும், திடீர் அதிர்ஷ்டங்களும், திடீர் மேன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதே நேரத்தில் கோயில் குளத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், தெய்வ அனுகிரகங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும், குடும்பத்தோட ஒரு நல்ல ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இதற்குரிய மேன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு கடந்த காலகட்டங்களில் படித்த படிப்பு எனக்கு ஏறலை, மீறி படித்து கஷ்டப்பட்டு போய் எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் ஞாபக மறதியாக இருக்குது, கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அதை எழுத முடியல, ஏன் எழுதுகிற நேரத்தில் ஆரோக்கிய ரீதியில் அந்த படித்து எழுத முடியாத அளவுக்கு உடல் ஆரோக்கியம் ஒத்துழைப்பு கொடுக்கலை, ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகளை சந்திச்சிட்ருக்கு, இப்படி நிறைய விஷயங்களில் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த பாதிப்புகள் எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும், உங்கள் கல்வியில் ஒரு நல்ல உயர்தரமான மேன்மைகள் அடையக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். இன்னும் பட்டப்படிப்பு படித்து ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்திற்குண்டான பரீட்சை எழுதணும், இல்லை நான் வெளிநாடு முயற்சிகள் எடுத்து வெளிநாட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன் முயற்சி எடுத்தவங்களுக்கும் கடந்த காலகட்டங்களில் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இந்த காலகட்டங்களில் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து நல்ல மேன்மைகள் அடைகிற நேரத்தில் சரிவுகளை சந்தித்து மன உளைச்சலுக்கு ஆளானவங்களுக்கும், தன்னுடைய வேலை இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இருந்த வேலை போகக்கூடிய சூழல், வேலை முடிஞ்சது அடுத்தது வேற எங்கேயாவது வேலை பாருங்கன்ற அளவுக்கு நம்ம சடனாக பார்க்கணுமே, கிடைக்குமா அமையுமான்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஆக முயற்சியை பலப்படுத்தினால் 100% அருமையான மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். மூவ் பண்ணுங்க, 100% சக்ஸஸ் அடைய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய ரீதியில் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குது. பேக் பெயின் இருந்திருக்கும், அந்த பேக் பெயின் அது குறிப்பாக ஜவ்வு முதுகெலும்பு சம்மந்தப்பட்ட ரீதியில் இருந்து கழுத்து வரைக்கும் அந்த பிரச்சனை. இன்னும் சிலருக்கு இந்த கையை இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வரைக்குமே இனம் புரியாத ஒரு வலி, உள்ளுக்குள்ளே ஊசி எடுத்து எலும்பில் குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகளாக சந்திச்சிருப்பீங்க. இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய டாக்டரை பார்த்தேன், எந்தவித ரிசல்ட்டும் கிடைக்கலன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கிளாரிட்டிக்கு வரும். அதற்குண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். முயற்சிகள் எடுத்தால் 100% நல்ல மேன்மை அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஆக மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம். சுபகாரியங்கள் நடக்கும், திருமண வாய்ப்புகள் கைக்கூடி வரும், புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும், சந்தான விருத்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் பேச்சு கேட்கல, அவங்கள ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த முடிவில் மாறி அவங்க உங்கள் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கு ஒரு ஆற்றல் மிக்க மேன்மைகள் உண்டாகும். ஆக மொத்தத்தில் முயற்சிகளுக்குரிய ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த மாதம் இருக்கும். அதனால் 100% வெற்றி கிடைக்கும்ன்ற தன்னம்பிக்கையோடு இறங்கி மூவ் பண்ணுங்க. அதே போல்
உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களும் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்து ஒரு முடிவெடுங்க. ஏன்னா அது வந்து ஒரு 6-7 இருந்துட்டால் ஸ்டார் ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு அருமையான ஒரு மேன்மைகள் கிடைக்கும். அதனால் அந்த பரல்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றது பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. அவங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து முடிவெடுங்க. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. 100% சக்ஸஸ் கிடைக்கும். ஆக தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.